அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாமே எஞ்சி கத்தி அடாவடி பண்ணுற மாதிரி தான் சட்டப்பேரவை இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் மரியம் வில்சன் நினைக்கிறேன். அவர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். தமிழ் தெரியாமல் கூட இருக்கலாம், அதை ஒன்றும் தவறுன்னு சொல்லலாம். அவர் பேசுகிற போது வார்த்தை பிழை சொற்பிழையெல்லாம் தாண்டி எழுதி கொடுத்த வசனங்களை பேசுவதும் பேசிட்டே இருந்த ஒருத்தர் இப்போ கேட்டுக்கொண்டே இருப்பது வந்து ஒரு இயல்பான ஒன்று தான். மக்கள்கிட்ட ஆர்வம் அதிகமாக ஆர்வம் அதிகமானதான் ஆட்சி மாறி இருக்கு. நாங்கள் அந்த சுய பகுப்பாய்வு உட்படுத்துகிறோம். ஆர்வம் அதிகமானதான் இளைஞர்களுக்கு வந்து 2 திராவிட இயக்கங்களின் மீது நாங்கள் செய்ததை சரியாக சொல்லலை. நீங்கள் 11 லாங்குவேஜில் உங்கள் நிதித்துறை அந்த புதிய எஜுகேஷன் பாலிசியில் உன்னத பாரதம் தலைப்பு இருக்குது. நீங்கள் வாய்ப்பு தான் படிச்சு பாருங்க. ஒரே பாரதம் உன்னத பாரதம். அது என்னன்னா புது நிதிகளை உருவாக்கி சமஸ்கிருதத்தை வளப்படுத்துறது. தேச மொழியாக பார்க்கப்படுகிற ஹிந்திக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா? நீ படிச்சு சொன்னீங்களே, அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல 11 லாங்குவேஜ் இருக்கு. இப்போ விஜய் இதை வந்து ஏற்றுப்பாரு, அந்த பாலிசியை வந்து ஃபாலோ பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? பாலிசியை ஃபாலோ பண்ணாருன்னா பேரவங்க என்ன சொன்னதுதான், யாராவது ஒருவர் இருமொழி கொள்கையில் கல்லறிந்தால் அன்னைக்கு தெரியும் இந்த நாடு என்ன. அதனால் அவர் வந்து இந்த பாலிசியை திமுக பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறான்னு சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காரு. தாமரை டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்று நமது நேர்காணலில் சிறப்பு விருந்தினர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கொள்கை பரப்பு இணை செயலாளர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அவர்கள் நம்மோடு இருந்திருக்கிறார். சார் வணக்கம் சார். நீண்ட நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திச்சது சந்தோஷம். இன்னைக்கு தாவேக அரசு புதிய ஆட்சி அமைஞ்சிருக்குங்க சார். நீங்க உங்களுக்கு அரசியலை பத்தி சொல்ல தேவையில்லை, ஆனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த புதிய கட்சியினுடைய ஆட்சி எப்படி இருக்கு, சட்டப்பேரவையை பார்த்தா உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? சட்டப்பேரவையை பார்க்குற ஃபீல் இருக்கும் போது ஒரு ஸ்கூல் ஃபீல் வருது. ஸ்கூலா? ஆமாம். ஏன்னா எதிர்கட்சியில் எல்லாருமே வந்து சைலண்ட், கொஞ்சம் அமைதியாக பேசுங்க, இப்படி பேசுங்க சொல்கிற போது அந்த லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட் எல்லாமே எஞ்சி கத்தி அடாவடி பண்ணுற மாதிரி தான் சட்டப்பேரவை இருக்குது. அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் மரியாதைக்குரிய நிதித்துறை அமைச்சர் மரியம் வில்சன் நினைக்கிறேன். அவர் புதிதாக பொறுப்பேற்றிருக்கிறார். ஆமாம். அவர் நிதிநிலை அறிக்கை வாசிக்கிறார். தமிழ் தெரியாமல் கூட இருக்கலாம், அதை ஒன்றும் தவறுன்னு சொல்லலாமா. அவர் பேசுகிற போது வார்த்தை பிழை சொற்பிழையெல்லாம் தாண்டி ஒரு பொருள் பழைய மாற்றி பேசுகிற போது மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் ராஜேந்திர அவர்கள் இருந்து நீங்கள் நல்லா பேசுகிறீங்க, ஆனால் இன்னும் கொஞ்சம் நீங்கள் தெளிவாக அந்த இலக்கிய நடையோடையோ இல்லைன்னா கொஞ்சம் புரியும்படி பேசினா நல்லா இருக்குன்னு கேட்குறாரு. இது இயல்பான கமெண்ட். கண்டிப்பாக ஒரு வயதில் இளையவர், நிதித்துறை அமைச்சர், ஒரு பேச்சாளர் தன்னை அறிமுகம் செய்து வருகிறார். தமிழ் மீது ஆர்வம் இருக்கிறது, தமிழ் பற்றாளர், சரி என்று தான் கேட்டிருக்க வேண்டும். நிச்சயமா. ஆனால் நிதித்துறை அமைச்சர் நான் யார் தெரியுமா, நான் எந்த மதத்தை சேர்ந்தது தெரியுமா, அந்த மதம் எதை எனக்கு போதித்தது தெரியுமா என்று பேசுவது அகம்பாவத்தின் உச்சமாக பார்க்கிறேன். திடுக்குன்னு திண்ணில் கிடந்தவனுக்கு திடுக்கில் வந்து வாழும்பாங்க ஊரில் பழமொழிகள்லாம். ஜனநாயகத்தில் யார் வேண்டுமானாலும் அமைச்சராகலாம், சட்டமன்ற உறுப்பினராகலாம், பாராளுமன்ற உறுப்பினராகலாம், அது இயல்பு. ஆனால் அந்த பதவிக்கு வந்த பின்பு அந்த பதவியுடைய மாண்பு எப்படி காக்கப்படணும் என்பதில் அவர்களுக்கு எல்லளவும் தெரியவில்லை என்பதை விட அகம்பாவம் மட்டும்தான் கண்ணுக்கு இருக்கிறது. அதனால் தான் மந்திரி ஆகிட்டேன், நான் சொல்கிறத கேளுங்கிற அந்த மேலாதிக்கத்தனத்தை தவிர அவர்களிடம் ஒன்றுமே இல்லை. அதனால தான் தமிழ்நாட்டு சட்டமன்றத்தில் இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் அறிவு கெட்டி என்னுடைய அறிவு கெட்டி நான் இந்த மதத்தை சேர்ந்தவன் என்று எந்த சட்டமன்ற உறுப்பினரும் பேசியதில்லை. பேசவும் கூடாது. இதனுடைய வழிபாட்டு முறைக்காக சண்டையிடலாம். நான் கும்பிடுகிற கோயிலில் இருந்து எனக்கு என் மொழியில் பூஜை செய்யப்படுவதில்லை, நான் தொழுகிற பள்ளிகளில் எனக்கு இந்த வசதி இல்லை, நான் ஜபம் செய்கிற ஆலயங்களில் எனக்கு இந்த வசதி இல்லை, இப்படிலாம் கேட்கலாம். அது தனி மனித உரிமை. அதை நம்பி போகிற மக்களுக்கு செய்கிற ஏற்பாடாகத்தான் அரசு இருக்க முடியும். ஆனால் ஒரு நிதித்துறை அமைச்சர் கேள்வி கேட்டால் எனக்கு ஒரு மொழி இருக்குது, அது அன்பின் மொழி, இது தெரியுமான்னா மிஸ்டர் மரியம் வில்சனிடம் நான் மெத்த பணிவன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புவது, அந்த அன்பின் மொழி கிறிஸ்தவம் அன்பை போதிக்குது, ஆனால் உங்களுக்கு போதிச்சுதா, நீங்கள் கற்றுக்கிட்டீங்களா? ஏன்னா நீங்கள் கற்றுருந்தா அப்படி பேச மாட்டீங்க. ஏன்னா அவருக்கு தெரிய வாய்ப்பில்லை, வாய்ப்பு இருந்தால் இலக்கியங்களை போய் படிக்கட்டும். கிறிஸ்தவர் என்பதற்காகவே அவரை தந்திருக்க வாய்ப்பில்லை.
கான்ஸ்டாண்டன் பெஸ்கிங்கிற இந்த மண்ணுக்கு தன் நம்பிய இறை இயேசு கிறிஸ்துவை பரப்புவதற்காக தன் பைபிளை தூக்கி கொண்டு வந்தவர். 40 ஆண்டு காலம் இந்த மண்ணில் வாழ்ந்தார். சாகிற காலத்தில் சொன்னால், நான் பைபிளோடு வந்தேன், ஆனால் பக்கத்தில் என் கையில் திருக்குறள் இருக்கிறது என்று சொன்னார். தேன்பவாவணியை ஏற்றினார், இலக்கணத்தை ஏற்றி இலக்கணங்களுக்கு புதிய சொற்களை கொண்டு வந்தார், எழுத்துப்பிழைகளை சரி செய்தார். தான் ஒரு தமிழ் மாணவன் என்பதில் பெருமையோடு இருந்து கொண்டார். தன்னுடைய கான்ஸ்டாண்டன் பெஸ்கி என்கிற பெயரை வீரமா முனிவர் என்று மாற்றினார். மதம் பரப்ப வந்தவர்களிடம் எங்கள் மொழி அன்பை போதித்தது. இது அன்பின் மொழி. உலகம் முழுக்க இருக்கிற எல்லா இனங்களும் தங்களை பெருமைப்பட்டுக் கொள்ளும்போது இந்த இனத்தில் தான் அன்பை போதித்து யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கிற ஒரு பொதுப்படை கொடுத்தது. கண்டிப்பாக மன்றங்களில் கடந்த ஆட்சி காலங்களில் காங்கிரஸ் பேர் இயக்கம் வந்தபோதும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தின் எங்களுடைய தனையன் எங்களுடைய மூத்தவர் பேரறிஞர் அண்ணா அவர்கள் தொடங்கி வைத்த மரபு, தலைவர் கலைஞர் அவர்களால் ஊன்றி விதைக்கப்பட்ட வள்ளுவ மரம் என்ற மரபு இருந்தது. எல்லா ஒப்பீடுகளுக்கும் திருக்குறளை ஒப்பீடு செய்வது, திருக்குறளை மேற்கோள் காட்டுவதாக இருந்தது. ஆனால் இப்போது தான் சிறுபான்மையினர் என்கிற அந்த விக்டிம் கார்டு எடுத்துக்கிட்டு நான் பாதிக்கப்பட்டங்கிற மக்கள் பிரச்சனையை தன் பிரச்சனை ஆக்கி கொண்டு எல்லா இடங்களுக்கும் சபாநாயகர் மேலே உட்கார்ந்து ஒரு ஜபக்கூட்டம் போல் ஒப்பீடுகளை பைபிளில் சொல்வதும், மரியம் வில்சன் அவர்கள் போய் பைபிளை தொடுவதும் என்பது, ஒருவேளை அங்கே இருக்கிற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் நம்புகிற பகவத்கீதையை, இல்லை சில பேர் தான் நம்புகிற மனு தர்மத்தை, தாங்கள் நம்புகிற குரானை சொன்னால் அது எப்படி இருக்கும்? அது வழிபாட்டுத்தலங்களுக்கான மதச்சண்டைகளுக்கான இடமாக அந்த பணிவு, அந்த தெளிவு, தமிழ்நாட்டுடைய மதச்சார்பின்மை, தமிழ்நாட்டின் சமூக நீதி தெரியாத ஒரு கும்பல் சினிமா வரியில் ஆட்சிக்கு வந்து விட்டது என்பதுதான் என்னுடைய கருத்து. ஆனால் அவர் தான் நேற்றைய தினம் வந்து சட்டசபையில் அப்போவே நான் சரின்னு சொல்லி கேட்டிருக்கணும். என்னுடைய மூத்த அரசியல் தலைவர் சொல்கிறாரு, எதிர்க்கட்சியாக இருந்தாலும் மூத்த தலைவர் சொல்கிறாருன்னு நான் கேட்டிருக்கணும், மன்னிச்சுக்கோங்க நான் இனிமேல் திருத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் வந்து சட்டசபையிலேயே மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அந்த மன்னிப்பு உடல்மொழியை நானும் கவனிக்க முடிந்தது. உங்கள் உடல்மொழி நாங்கள் சொல்வது நீங்கள் கிறிஸ்தவர் என்பதற்காக அல்ல. தனிப்பட்ட ராஜீவ்காந்தி, நான் ஒரு இந்து மதத்தில் பிறந்தவன். நான் திருமணம் செய்திருப்பது ஒரு கிறிஸ்தவ மதத்தை பின்பற்றுகிற என்னோட அன்பு மனைவி. நான் காலையில் எழுந்தால், எனது ஊர் ராமநாதபுரம் பக்கத்திற்கு ஒரு சிறு கிராமம், எழுந்தால் முதலில் 4:45 பாங்கு ஒளி தான் எழுப்பும். அல்லாஹ் அக்பர் என்கிற அந்த ஒளி என்னை எழுப்பும், கை செலுத்திக் கொள்ளும். அதுதான் இயல்பு, எங்கள் இயல்பு. எந்த கடவுளிடம் வேண்டினாலும் எனக்கு நிம்மதி கிடைக்கும் என்றால் அந்த கடவுளை அந்த தொழுகிற இடத்திற்கு, வணங்குகிற இடத்திற்கு, கும்பிடுகிற இடத்திற்கு போகிற போது ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதுதான் அன்பின் மொழி. ஆனால் நானும் வந்து கிறிஸ்தவன் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி அவர்கள், நானும் கிறிஸ்தவ மதத்தை வந்து வழிபடுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து அந்த இடத்துலையும் வந்து மறுப்பு தெரிவித்திருக்கலாம், கண்டனம் தெரிவித்திருக்கலாம், எதுவுமே பேசலையே. இன்னைக்கு முறை சொல்லி பார்த்துப்பேன்னு நினைக்கிறேன். உங்களுடைய கோரிக்கை நியாயமான கோரிக்கை. மரியாதைக்குரிய எங்கள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள், எங்களுடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும் என்பது உங்களுடைய கோரிக்கை நியாயமானது. அவர்களிடம் போய் என்ன பேச முடியுங்களே இருக்குது. சட்டமன்றம் என்பது நான் சொல்ல ஸ்கூல் டீச்சர் மாதிரி, அவங்க வந்து அந்த பேசுகிற நேரத்தில், கிடைக்கிற நேரத்தில் அகம்பாவத்தை மட்டுமே குட்டித்திருக்கிறவர்களிடம் போய் அட்வைஸ் பண்ணுற நிலையில் இங்கே இல்லை. அப்போ எங்கள் மூத்த அமைச்சர்கள் கூட நீங்கள் இப்படி பேசக்கூடாதுன்னு அங்கே கேட்டுக்கிட்டாங்க. நீங்கள் புரியுது, உங்கள் குடும்ப சூழல் புரியுது, பேசக்கூடாதுன்னு. ஆனால் நான் என்ன நினைக்கிறேன்னா, இவர்களுடைய அந்த எண்ணம், அவருடைய அகம்பாவம் தான் அதில் பார்க்கிறேன். இவர் திருத்திக் கொள்கிறது, மன்னிப்பு கொள்வது, அதெல்லாம் அரசியலுக்காக இருக்கலாம். ஆனால் தனது உள்ளார்ந்த உணர்வு, வார்த்தை இருக்குது அல்லவா, அது மிக முக்கியமானது. அந்த தன்மையில் தமிழக வெற்றி கழகம் என்று இப்போது ஆட்சிக்கு வந்திருக்க கட்சிக்கு, உறுப்பினர்களுக்கும் தொண்டர்களுக்கும் இல்லை என்று தான் நான் பார்க்கிறேன். இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டசபை பார்த்தீங்க அப்படின்னா லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. இதில் முக்கியமாக வந்து லைவ் போய்கிட்டே இருக்குது. அதனால் வந்து எல்லாம் தெளிவாக வந்து என்ன கருத்துக்கள் வைக்கணுமோ அதை மட்டுமே வைங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிவுரையை வந்து முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியதாக ஒரு செய்தி வந்து நேற்றைய தினம் தினமலரில் வெளியாயிருக்கு. சரியான கருத்துக்களை வைங்க, அது மட்டும் இல்லாமல் வந்து லைவ் போயிட்டுருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படின்னு வந்து ஏவா வேலு அவர்கள் வந்து சட்டப்பேரவையில் பேசியிருக்கிறாரு. நீங்களாம் நல்லா தான் பேசுகிறீங்க, லைவ் போயிட்டுருக்கு, என்ன சொல்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிறது. லைவ் போகிறதுனால வந்து ஏதாவது பயமா? இல்லை, லைவ் தொடர்ந்து இயக்கம் இது. சட்டமன்ற நிகழ்ச்சிகளை லைவ் கொண்டு வந்தது யார்? நீ மேன்மைப்படுத்திருக்கீங்க, நேரத்தை கூட்டியிருக்கீங்க, நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் கேள்வி நேரத்தையும், நிதிநிலை அறிக்கையும்,
சட்டமன்றத்தில் லைவ் ஆரம்பிச்சது திமுக. புதுசாக ஆரம்பிட்ட ஒன்று. நீங்கள் தெளிவாக, நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்ட் இல்ல புதுசா இல்லை, கொண்டு வரல. நீங்கள் வந்து உங்கள் அட்டென்ஷன் உங்களுக்கு எனக்கு கூடியிருக்கு, ஆர்வம் கூடியிருக்குன்னு வச்சுக்கலாம். யங் ஜென்ரேஷன் கண்டிப்பா ஆர்வம் கூடி. அதை மறுக்க முடியாது. ஆனால் லைவை கொண்டு வந்து இயக்கம் தாவேக்காங்கிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது வந்து இன்னைக்கு லைவ் இருக்கிறதுக்கா சொல்ல, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் இது லைவ்ல போகுது, பொறுப்பை உணர்ந்து பேசுங்க. சட்டமன்ற உறுப்பினர் அவர் வந்து எந்திரிச்சு அவர் விருப்பத்துக்கு கத்துறாரு, ஆளுங்கட்சி சட்டமன்ற உறுப்பினர் விருப்பத்துக்கு கத்துறாரு. அப்போ எந்திரித்து எதிர்கட்சியில் குரடாங்க போய் பொறுப்பை உணர்ந்து பேசுங்க, லைவ் போகுது, மக்கள் பார்க்குறாங்க. இது பயத்தின் வெளிப்பாடு அல்ல, சட்டமன்றத்தின் மாண்பின் மீதான அக்கறை. சட்டமன்றத்தை என்ன பேசணும் மக்கள் பார்க்குறாங்க, அந்த மாண்பை உணர்ந்து பேசுங்கிறாங்க. லைவை கொண்டு வந்து திமுக இவங்க இல்லை. இது உங்களுக்கு எனக்கு ஆர்வம் கூடி விட்டு இது எப்படின்னா, அதாவது தலைவருமே நீங்க வந்து என்ன பொருள் கூட பேசணும், இன்னும் கூடுதல் கவனத்தோட பேசுங்க. ஏன்னா எதிர்க்க இருக்க ஆளுங்கட்சி சட்டமன்றவர்களுக்கு மாண்பு, அறம், சட்டம் எதுவுமே இல்லை, எதை வேணாலும் பேசுறாங்கிற இயல்பு. ஏன்னா அவங்க எப்படி ஃபீல்டில் போய் ரீல்ஸ் முகத்தில் போய் ரீல்ஸ் எடுத்தாங்களோ அதே மாதிரி சட்டமன்றத்தை ரீல்ஸாக பார்க்குறாங்க. ஒரு கட்டு கிடச்சா போதும், அதை எடுத்து இன்ஸ்டா கொண்டு வந்துடலாம், ரீல்ஸ் கொண்டு வந்துடலாம், இங்கே இருக்கக்கூடிய சோசியல் மீடியாவுக்கு வந்துடலாம். அவங்க நோக்கம் அதுவாக இருக்குது. அப்போ கவனமாக அதில் இருங்க. ஏன்னா அந்த அப்போ திமுக என்பது சப்ஜெக்ட் பேசுவாங்க, சப்ஜெக்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆழமான பொருள்வாதம் நடக்கும். அப்போ உண்மையிலேயே அன்னைக்கு இந்த ஓட்டு போட்ட ஜென்சி இளைஞர்கள் அதை கண்டுக்கல. இன்றைக்கி தனக்கு பிடித்த ஒரு ஹீரோ முதலமைச்சராக இருக்கார். ஸோ அதை பார்க்குறாங்க. அது ஒன்று சினிமா பார்க்குறாங்க. நீங்கள் அவரை வந்து சினிமாவில் திரையில் பார்க்க முடியாது. அதுவுமே அவங்களுக்கு போர் அடிச்சுன்னு நினைக்கிறேன். ஜனநாயகங்கிற படம் வந்துச்சு, எனக்கு தெரிஞ்சு 4 நாளுக்கு மேலே ஓடாது. முதல் நாள் 2 நாள் 3ஆவது நாள் ஹவுஸ் 360 கோடி. அது என்ன 200 கோடி ரூபா சம்பளம் நடிகர்கிட்ட 300 ரூபா வசூல்கிறது ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் தான். நீங்கள் ஒரு சினிமா மீடியம் பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை. இன்னைக்கு இங்கே உலக விஞ்ஞானி போட்ட ஜிடி நாயுடு படம் குடிக்கிறது. ஆமாம், சில தேட்டர்களுக்கு ஹவுஸ்ஃபுல் தான் போகுது. இன்னைக்கு எத்தனை கோடி நம்ம கேட்கறதில்ல. அறிவியல் பால் அக்கறை கொண்ட, சமூகத்தின் பால் அக்கறை கொண்ட இளைஞர்கள் போய் பார்த்துங்கிறாங்க. சினிமாங்கிறது வேறு. இன்னும் அடல்ட் சொல்லி படங்கள் ஓடித்தான் இருக்குது, ஹவுஸ்ஃபுல் தான் இருக்குது. அது எதுக்கு சம்மந்தம் இல்லை. நான் சொல்வது ஒரு ஒரு திரையின் உச்சபட்ச நட்சத்திரம் அடித்திருக்கிறார், 4 நாள் ஹவுஸ்ஃபுல் காலியாகுது. அப்போனா ஒரு கிரேஸ் இருக்கா இல்லைன்னா தாண்டி மக்களுக்கு விருப்பப்பட்டால் பார்க்க போகிறாங்க, அவ்வளோதான். அப்படியே ஓகே இவர் டிவிலேயே பார்த்தோம், நீ பார்க்குறாங்க அப்படின்னா பார்க்குற பல பேருடைய கருத்து ஏன் சும்மாவே உட்காந்துருக்காரு, இவர் உடல்மொழி வேறா இருக்கு, சினிமாவில் வேற இருக்கு, இங்கே வேறா இருக்கு. கலை யதார்த்தம் அதுதான். எழுதி கொடுத்த வசனங்களை பேசுவதும் பேசிட்டே இருந்த ஒருத்தர் இப்போ கேட்டுக்கொண்டே இருப்பது வந்து ஒரு இயல்பான ஒன்று தான். மக்கள்கிட்ட ஆர்வம் அதிகமாயிருக்கு. ஆர்வம் அதிகமானதான் ஆட்சி மாறி இருக்கு. நாங்கள் அந்த சுய பகுப்பாய்க்கு உட்படுத்துகிறோம். ஆர்வம் அதிகமானதான் இளைஞர்களுக்கு வந்து 2 திராவிட இயக்கங்களின் மீதும் நாங்கள் செய்ததை சரியாக சொல்லலை, ரொம்ப முக்கியம் தான். நான் பல இடங்களில் சொல்லுவது தான். இப்போ நீங்கள் ஜேர்னலிஸ்ட்டாக இங்கே வந்திருக்கீங்க, ஏதோ ஒரு காமத்தில் வந்திருக்கணும். தம்பி ஒரு கேமராமேனாக ஏதோ ஒரு காமத்தில் வந்திருப்பார். இந்த வாய்ப்பு உங்களைப் போல் பல பெண்களுக்கு, பல ஆண்களுக்கு இங்கே யூடியூப்னு எடுத்தாவோ இல்லை ஜேர்னலிஸ்ட்னு எடுத்தாவோ, இந்த ஜேர்னலிஸ்டுடைய எண்ணிக்கை விகிதாச்சாரம் வட இந்திய மாநிலங்கள் இருக்குமானா இருக்காது. கண்டிப்பாக இல்லை. இங்கே இந்த ஜேர்னலிஸ்ட்கள் பேசுகிற சமூக பொருளாதாரத்தை, இந்த ஜேர்னலிஸ்ட்கள் பேசுகிற சோசியல் ஜஸ்டிஸை, இந்த ஜேர்னலிஸ்ட்கள் பேசுகிற அரசியல் கோட்பாடை நீங்கள் திமுக வாக்களிக்கணும் அவசியம் இல்லை. யாருக்காக ஓட்டு போடலாம், நோட்டா போடலாம், இல்லை என்டிகே போடலாம், டிவிக்கே போடலாம், யுவர் சாய்ஸ். ஆனால் அந்த அரசியல் பேசுகிற தளம் தமிழ்நாட்டை விட வேறு எந்த மாநிலத்திலும் அதிகமாக இல்லை. அப்போ அந்த தளத்தை திமுக அதிமுக 2 திராவிட கட்சிகள் வேலை செஞ்சு, தந்தை பெரியாரை விதைத்த வேலை செஞ்சாங்க. அதை போய் நாங்கள் ஜென்சி இளைஞர்கள்ட்ட அவர்களுக்கு புரிகிற மொழியில் சொல்லாமல் விட்டோம் என்பது வருத்தம் தான், இந்த மாற்றுக்கருத்து இல்லை. அதுக்கான முயற்சிகளை இப்போ உரையாட தொடங்குகிறோம். இப்போ அவர்களே பார்க்குறாங்க, என்ன அங்கே போனால் எல்லாத்தையும் மாற்றிடும்னு சொன்னாங்க, கம்முனே உட்காந்துருக்காரு, ஓகே பாயிண்ட் விட்டு வெயிட் பண்ணுறாரு, அவருக்கு வரும்போது பேசுவார். அப்போ இப்போ அவர்களால் தன்னை ஒரு இறை தூதுவன் என்று பார்த்தவர்கள், கவர்னன்ஸ்னால் இப்படி தான் பரட்டி போட்டு எல்லாத்தையுமே ஒரு நாள் எல்லாம் மாற்றினவங்க இன்னைக்கு ஆஃபீஸ் டே கரண்ட் பில்லு இப்போ 8000 ரூபா ஒரு மாதம், 2 மாதத்துக்கு. இந்த மாதம் காலையில் கூப்பிட்டு 34,000ங்கிறாங்க. அந்த தம்பி அண்ணன் 34,000 உங்கள் வீட்டில் எவ்வளோ கரண்ட் பில்லுன்றேன், ஆனால் எப்பவும் நாங்கள் 800 ரூபா கட்டுவோம்ண்ணே, ஆனால் நீங்கள் பார்த்தா 8,500 வந்திருக்கேனுங்கிறா. உங்களுக்கு உங்கள் வீட்டில் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் பாதி வீடுகளுக்கு அப்படி தான் இருக்குது. எவ்வளவு அரிசி விலை நீங்கள் பார்த்தீங்களான்னு தெரியல, நீங்கள் போகிற வேகத்தில் நீங்களான அரிசி விலை அரிசி விலை அதிகமாக தான் இருக்குது. 25 கிலோ 2,700 ரூபா அப்படிங்கிறது. அப்போ ஒரு அரசு விலையை கட்டுப்பாதில் ஓகே அதெல்லாம் சரிங்க, அதெல்லாம் வந்துருங்க, மாற்றிடுவாருங்க, ஒரு வெற்று நம்பிக்கை அவர் மீது இருக்குது, மாற்றிடுவாங்க, அதெல்லாம் இல்லைங்க இப்போ தான் வந்திருக்காருங்க, சரி பண்ணிடுவாருங்க.
இப்போ தான் வந்திருக்காரு சரி பண்ணியிருக்காங்க ஒரு நிதிநிலை அறிக்கை வருது. அந்த நிதிநிலை அறிக்கை மீதான வாதம் என்னவா நடந்தது? முதலமைச்சராக பொறுப்பேற்றுவது மாண்புமிகு விஜய் அவர்கள், சோசப் விஜய்னு சொல்லணும், ஏன்னா பேரை மாற்றிருக்காரு. விஜய் வந்து சினிமா தேர்தலுக்கு முன்பு, இப்போ தேர்தலுக்கு பின்பு வந்து வெளிப்படையாக சோசப் விஜய்ங்கிறார். பரவாயில்ல. சோசப் விஜய் அவர்கள் என்ன சொன்னார்னா, கஜானாவை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. நீங்களும் கேட்டீங்க, நானும் கேட்டேன், எல்லா டிவிக்கு தொண்டர்களும் ஆமாம் கஜானாவை காலி பண்ணிட்டீங்கன்னு. கஜானா காலி பண்ணிட்டா மக்கள் கிட்ட இப்ப இருக்கக்கூடிய எண்ணமே திமுக கஜானாவை காலி பண்ணிடுச்சுங்கிறது. கஜானா இப்போ போட்டுக்கக்கூடிய வருவாய் வந்து நீங்கள் சம்பாரிச்ச வருவாய் இல்லை. ஆமாம். இப்போ இந்த 3 மாதத்துக்கு இவ சம்பாதிக்க முடியாது. நீங்கள் 15,000 கோடி வருவாய் வந்ததா சொல்கிறீங்க. அந்த 15,000 கோடி எப்படி வருவாய்னு கேட்டுனதுக்கு அதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் மானியம் கொஞ்சம் வந்துருச்சு, வர வேண்டிய நிதி கொஞ்சம் வந்திருக்கு, வர வேண்டிய எல்லாம் வரல. அதுக்காக மோடி இப்போ கொடுத்துட்டான்னு சொல்ல, எல்லாம் வரல வந்துருச்சு. ப்ளஸ் வந்து சாராய வித்தியாசம் நரவா போகுதுன்னு ஒரு 1000 கோடி அங்கே சேர்த்துருக்காங்க. மகிழ்ச்சி, பரவாயில்ல. இப்போ 15,000 கோடி நீங்கள் சேர்த்துட்டோம்னு அவர் சொல்கிறாரு. அஸ்பர் அக்கௌண்ட்ஸ் 12,000 கோடி 12,000 கோடி கூடியிருக்கா கட்டுறீங்க. எத்தனை லட்சம் கோடியிலேருந்து 3,50,000 கோடியிலேருந்து 12,000 கோடி கூடி 3,62,000 கோடி வந்ததா கணக்கு. இந்த 3,50,000 கோடி வருவாயை உண்டு செய்து திட்டமிட்டு வச்சது யாரு? முந்தைய அரசு. இந்த அரசு தானே. கஜானா காலி கஜானா காலி என்று இப்போ எதை வச்சு பேசுனீங்க? எல்லா பொருளையும் நினைக்க சொன்னாங்கல்ல. ஏங்க ஒரு நாள் கஜானா காலியாக எப்படி? அது என்ன பொருள்? அப்போ ஒரு பொய் பிரச்சனை. அப்போ எல்லா டிவிக்கும் ஏங்க காசை தொடச்சி வச்சுட்டாங்க. இப்போ 3,58,000 கோடி எப்படி வந்துச்சு? ஆனால் சார் நீங்கள் சொல்கிறத ஏற்றுக்கிட்டாலும், ஆனால் இதுக்கு முன்னாடி இருந்த, அதாவது 70 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையில் இப்போ திமுக அதிமுக ஆட்சி செஞ்சுருக்கு. இதில் அவங்க இத்தனை கட்சிகளுமே வாங்கின, அதாவது கருணாநிதி அவர்கள் இருந்ததும் சரி, ஜெயலலிதா அம்மையார் இருந்ததும் சரி, எம்ஜிஆர் அவர்கள் இருந்தது, அதற்கு முன்னாடி ஆட்சி, இது எல்லாமே பார்க்கும் பொழுது பார்த்தீங்க அப்படின்னா கடன் அப்படிங்கும் பொழுது 5 லட்சம் கோடி தான். ஆனால் திமுக வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த 5 லட்சம் கோடி அந்த 5 ஆண்டுகளில் வந்து அதிகமாயிருக்கு. அப்படிங்கும் பொழுது மக்களுக்கு இது ஒரு பெரிய வந்து அதிருப்தியை ஏற்படுத்துங்கிறத வந்து ஏன் திமுக யோசிக்கவே இல்லை? இந்த நம்பர் கணக்கில் தான் எல்லாமே மிஸ் பண்ணுறாங்க. இல்லை சார், இவ்வளவு 70 வருஷமா வந்து 5 லட்சம் கோடி தான். ஆனால் வெறும் 5 வருஷத்துல 5 லட்சம் கோடி அப்படிங்கிறது வந்து ஆச்சரியம் தானே? ஆச்சரியம் இல்லை. இந்த பொருளில் வெறும் நம்பரையும் வருமானம் இல்லாமல் கடன் வாங்கினதை தவறு தானே? அப்ப அந்த கேள்வி கேட்பாங்க. 3 கேள்வி. வருமானம்லாம் கடன் வாங்குவது, வெறும் 5 லட்சத்து 10 லட்சமா உயர்த்தினது, இது என்ன ஆச்சரியம்? அது ஆச்சரியம் தானே. இது ஏன் நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு கேட்குறீங்க. 5 ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு எவ்வளவு? வாய்ப்புன்னா சாட்சி கேட்டுக்கலாம். இன்றைக்கி இந்திய ரூபாயின் மதிப்பு அமெரிக்க டாலர் கூப்பிடுவது 96 ரூபாய் 58 5.6 காசு. ஏன்னா இப்போ இவர் பொதுப்பணித்துறை அமைச்சர் பாசியாக சொல்லணும்னா 96.25 சொல்லக்கூடாது, 96.25 இந்தியாவுடைய ரூபாயின் மதிப்பு. 5 ஆண்டுகளுக்கு முன்பு 70 ரூபாய் 72 ரூபாய் இருக்கும். என் கணக்கு சரியாக இருந்தால். அன்னைக்கு மோடி கவர்மெண்ட் பதவி இருக்கிற போது 54 ரூபா டாலரின் மதிப்பு. ஆமாம், டாலரின் மதிப்பு ரூபாயின் மதிப்பு 14. இன்னைக்கு 96 ரூபா 0.26 காசு சொல்லிட்டு சொல்கிறோம். 5 லட்சம் கோடி கடன் இருந்தது. எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி நிதி பகிர்வு, இழப்பீடு, பேரிடர் கால நிதி, சப்சிடி என்று வீடு கட்ட, மின்சாரம், விவசாயிகள் என்று பல்வேறு துறைகள் வர வேண்டிய 2.25 லட்சம் கோடி வரலைன்னு எங்கள் நிதித்துறை அமைச்சர் குற்றச்சாட்டு வச்சார். நாங்கள் போராடணும், நீங்கள் பத்திரிக்கையாளர் எழுதுனீங்க, திமுக கிடைக்கிற வாய்ப்பெலாம் சொல்லிச்சு, மொத்தமாக 2.25 லட்சம் கோடி எங்களுக்கு வர வேண்டியது இருக்குது, இதை கொடுக்குற நேரத்தில் கொடுத்துருந்தா வட்டியாவது கட்டியிருப்போம் அப்படின்னு ஒரு சார்ஜ் பண்ணோம். யார் மேலே சார்ஜ் பண்ணோம்? மோடி அவர்கள் மேலே. அப்போ இதே விஜய் என்ன சொன்னார்? எதுக்கு எடுத்தாலும் வல்ல குறை சொல்கிறீங்கன்னு. ஆமாம், கேட்டாரா இல்லையா? அந்த 2.25 லட்சம் கோடி வந்திருந்தா உங்கள் கணக்கு கூடி பார்த்தா எவ்வளோ கடன் வந்திருக்கு? இன்னைக்கு 7.5 லட்சம் கோடி தான் கடன் வந்திருக்கு. 2.5 லட்சம் கோடி வந்தால் 7.25 லட்சம் வந்து வச்சுக்கோங்களேன். மத்திய அரசு தான் தரல. எங்களுக்கு வர வேண்டிய ஜிஎஸ்டி இழப்பு, வருமான இழப்பு, எங்களுடைய நிதிகள் 2.5 லட்சம் கோடி பல்வேறு தவணைகளாக வர வேண்டிய பணம் எங்களுக்கு வரல. 1. 2, கடன் என்று பேசுகிற எல்லாருக்கும் மெத்த பணிபூர்ணம் நான் தெரிவித்துக் கொள்ளும்போது, இந்தியாவில் பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு ஒரு ஆக்ட் இருக்குது. 2002ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட ஒரு சட்டம். அந்த பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் பயன்படுத்துகிற ரூபாய் நோட்டை, நான் பயன்படுத்துகிற ரூபாய் நோட்டை தமிழ்நாடு அரசு மேக் பண்ண முடியாது. மேக் பண்ண முடியாது. உற்பத்தியோ இல்லை அச்சடிக்க முடியாது. யார் அச்சடிக்க முடியும்? சென்ட்ரல் கவர்மெண்ட். சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு யார் அடிச்சு கொடுக்குறாங்க? ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா.
ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஒரு ஆக்ட் கொண்டு வரும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் சேர்ந்து பட்ஜெட் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்னு சொல்லுவோம். இது என்னன்னா, ஒவ்வொரு அரசும் நிதிநிலை தாக்கல் செய்கிற போது அந்த அரசுடைய உள்நாட்டு உற்பத்தி, அந்த நாட்டுடைய வளர்ச்சி விகிதம், அந்த நாட்டுடைய சமூக பொருளாதாரத்தை பொறுத்து இத்தனை விழுக்காடு கடன் நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு ஸ்லாப் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க, செக்ஷன் 3 சப்கிளாஸ் செய்யப்படி ஒரு ஸ்லாப்பை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. இந்த ஸ்லாப்புக்குள்ளே நீங்கள் கடன் வாங்கலாம். இப்படி ஸ்லாப் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கும் ஸ்லாப் இருக்குது. ஆனால் அது வந்து லீகல் மேண்டேட் இல்லை. ஏன்னா உலக வங்கிட்டு போய் ஒரு நாடு உலக வங்கி சட்டத்தை நமக்கு ஃபாலோ பண்ண முடியாது, பன்னாட்டு சட்டங்களை ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அது வந்து ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் தான். அப்படி மோடிக்கு இந்த ஸ்லாப்பில் அவர் இன்னைக்கு ஏறத்தாழ நம்ம 10 லட்சம் கோடி பேசுகிற போது அவர் வந்து இது மாதிரி 100 மடங்கு வாங்கியாச்சு. வாங்கி தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வளர்க்குறாங்க. இந்த மாநிலங்களுக்கு தனி குற்றச்சாட்டு. எங்கள் ஸ்லாப்பை மீறி நாங்கள் என்னைக்காவது வாங்கியிருக்கோமா? வாங்கின பணத்தை என்ன பண்ணுறோம்? ரொம்ப முக்கியம். வாங்கின பணத்தை ஒரு பேரிடருக்கு ஆட்சியில் நாங்கள் இங்கே வந்தோம். ஒரு கொரோனாவுக்கு வந்து இங்கே கொரோனா பீரியட் முடிஞ்சு அப்போ பேனிக்காக இருக்குது, ஆக்சிஜன் சிலிண்டர்ஸ் இல்லை. ஒரு 3-4 மாதம் ரொம்ப போராடி தான் விட்டோம். ஒற்றை இலக்கத்தில் இருந்த பொருளாதாரத்தை இந்தியாவிலேயே இரட்டை இலக்கம் கொண்ட 2 மாநிலங்கள் தமிழ்நாடு ஒன்று இன்னைக்கு 5 ஆண்டு வளர்ச்சியில் ஒரு பரவலாக்கப்பட்ட தனிமனித வருமானத்தில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் யாருங்க? தமிழ்நாடு எடுத்துக்கலாம். இது 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சா? கடன் வாங்கி சொல்கிற விஜயே இந்த கடன் கரை நல்லது மாதிரி கடனோட லிமிட் இருக்குது. இந்த லிமிட் இப்போ நாங்கள் வச்ச லிமிட் ஸ்லாப் இருக்குல்ல, இந்த ஸ்லாப்பை மீறி ஒரு கடன் வாங்க முடியாது. ஆனால் இல்லை, நீங்கள் வாங்குற ஒரு பேக் நெரேட்டிவ், ஒவ்வொரு தலையிலையும் 1,20,000 கோடி 1,20,000 ரூபா கடனா அப்படின்னு எனக்கு தெரிஞ்சு சில வழக்கறிஞர்களே டிடி எடுத்து விஜய் கொடுத்தாங்க, சந்திச்சாங்க போய். அது ஃபேக்ட் நெரேட்டிவ். அப்போ இன்னைக்கு இந்த 3 மாதத்துல 30,000 கோடி வாங்கிட்டீங்களே, என்ன பண்ணுவீங்க? அப்போ அதாவது உலகிலே பணக்கார நாடு அமெரிக்கா, அதையும் கடன் வச்சு கிடையாது, அமெரிக்கா தான். சரி, ஒரு கவர்மெண்ட்டுக்கு கடனே இல்லை, இப்படி ஒரு எதிர்மறையாக வைக்கிறேன். இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் கடனே இல்லை, வருமானம் கூடுது. ஒரு வருமானம் வந்து அவர் சொல்கிற மாதிரி நாங்கள் வந்து ஒரு 5 லட்சம் கோடி வர வச்சுருக்கோம். இந்த பணத்தை வச்சு என்ன பண்ணுவீங்க? இன்வெஸ்ட் பண்ணுவோம். எங்கே இன்வெஸ்ட் பண்ணுவீங்க? வெளிநாடுகளில் இன்வெஸ்ட் பண்ணுவோம். இல்லைன்னா வந்து நம்ம நாடுகளுக்கு வந்து ஏதாவது கம்பெனிஸ் வந்து வட்டிக்கு விட முடியாது, இன்வெஸ்ட் பண்ண முடியாது. கவர்மெண்ட்டுக்கு சில நோக்கங்கள் இருக்கு. பேசிக் எஜுகேஷன், பேசிக் எலக்ட்ரிசிட்டி, பேசிக் டிரான்ஸ்போர்ட். இல்ல அதுதான் இப்போ மக்களுடைய சமூக வாழ்வியல் வளர்ச்சிக்கு தான் கவர்மெண்ட் டியூட்டி. கவர்மெண்ட் டியூட்டி. ஜெயலலிதா அம்மையார் இருக்கும்பொழுது எலக்ட்ரிசிட்டிகளை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்லாம் சொன்னாங்க. தலைவர் கலைஞர் 2 லட்சம் கோடி வாங்கி தான் உங்களுக்கு வட சென்னை பிளான்ட், எண்ணூர் பிளான்ட், மேட்டூர் தெர்மல் பிளான்ட்லாம் கொண்டு வந்து அப்புறம் எலக்ட்ரிசிட்டி தட்டுப்பாடு இல்லாமல் போச்சு. அவர் ஆரம்பிச்ச திட்டம் தான். ஏன் கடன் வாங்கி கேட்டிங்களா, அதை விட்டுருங்க. இப்போ வாங்கி பேசிக் நீட்ஸை சரி பண்ணணும். அதான ஒரு கவர்மெண்ட் நோக்கம். நாங்கள் சம்பாரிச்சு வாங்கி வச்சு என்ன போகிறோம்? வட்டிக்கு விட்டு சாப்பிட போகிறதில்ல. மக்கள் ஏழ்மையில் வறுமையில் இருக்க மக்களுக்கு அவங்க வாழ்வியல் உயர்த்துக்கு ஸ்கீம் போடணும். அது அதிகமாக இருந்தால், அதிகம் இல்லாத ஒரு மாநிலம் என்ன பண்ணும்? கடன் வாங்கும். யார் அலோவ் பண்ணுவாங்க? மத்திய அரசாங்கம் தான் சட்டம் அலோவ் பண்ணணும். அந்த சட்டம் அலோவ் பண்ணுறதுல சட்டம் எல்லாருக்கும் ஒரு விகிதம் இருக்காது. எனக்கும் கேரளாவுக்கும் வேற வேற இருக்கு. என்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் என்ன, எப்படி சிவில் ஸ்கோர் உங்களுக்கு என்ன பார்க்க பெர்ஃபார்மன்ஸ் என்ன, அப்புறம் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தமிழ்நாடு கொடுத்தனால கடன் வாங்க முடியுது. அந்த முதலீடை வாங்கி நான் சம்பாரிச்சு வச்சு 1 லட்சம் கோடியை வச்சுட்டு நாளைக்கு அவனுக்கு எஜுகேஷன் கொடுக்கறதுக்கு, நாளைக்கு அவனுக்கு ஹெல்த் சர்வீஸ் பண்றதுக்கு, நாளைக்கு ரோட்ல பஸ் விடுறதுக்கு, நாளைக்கு தெருவிலுக்கு போடுறதுக்கு ஐயா வெயிட் பண்ணியா 1 லட்சம் கோடி நான் வருமானம் வரும்னு கைவிட்டு உட்காந்துருக்க முடியாது. அதுக்கு என்ன அவன் பஞ்ச பிரதேச செத்துருவான். இந்த நாட்டு சமூக பொருளே ஒரு சாதிக்கு ஒரு நிதி, மதத்துக்கு ஒரு நிதி, ஊருக்கு ஒரு நிதி, தெருக்கு ஒரு நிதி, ஒரு மொழிக்கு ஒரு நிதின்னு இருக்கு. அப்படிப்பட்ட ஊர் இது, சோசியோ எக்கனாமிக் ஊர். அப்போ அந்த ஊர்களுக்கு கடன் வாங்கி தான் என்ன பண்ணி டெவலப் பண்ண முடியும். கடன் வாங்கி செலவழிச்சதுனால தான் ஒற்றை இலக்க பொருளாதார இரட்டை இலக்கமாக இருக்கு. கடன் வாங்கி செலவழிச்சதுனால தான் கிராமப்புறத்திலிருந்து நகரப்புறத்தில் நோக்கிய மக்கள் வர்றாங்க. அந்த நகரப்புறத்தில் வந்ததுனால தான் இன்னைக்கு சாதியும் கொஞ்சம் கூர்மை கம்மியாகுது. நான் ஒழிஞ்சிட்டு சொல்லவில்லை, ஏற்றத்தாழ்வு கம்மியாகுது, எல்லாரும் ஒண்ணுங்கிறது தாத்து வருது. அப்போ ஒரு கவர்னன்ஸ் டியூட்டியை இதுல திமுக ஸ்லாப்பை மீறிட்டீங்க. நீங்க சொல்லுங்க. ஆனா நீங்க சொல்றீங்க சார், ஆனா வந்து மத்திய நிதி அமைச்சர் சொல்றாங்க நாங்க திமுகவுக்கு எல்லாத்தையுமே நாங்க கொடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே சார்.
லீகலாக எதுவுமே எங்களுக்கு கொடுக்கல. நாங்கள் சட்டப்படி தான் போராடுறோம். நாங்கள் எங்களுக்கு நிதி வேணும்னு எங்கள் கேஸ் சுப்ரீம் எல்லாமே கொடுத்திருக்கு. உங்களுக்கான கணக்குகளை நான் சொல்றேன், பார்லிமெண்ட்ல உட்காருங்க அப்படின்னு திமுக எம்பிக்களை வந்து அவங்க கேக்குறாங்களா? தமிழக சுப்ரீம் கோர்ட்ல எங்களுக்கான வர வேண்டிய நிதி வழின்னு வழக்கு போட்டிருக்கோம். அஃபிடவிட் இருக்கு, போட்டிருக்கீங்க. அதை வந்து நம்ம மறுக்க முடியாது, கோர்ட்ல போய் சொல்ல முடியாது. இந்த 2 மாசம் அந்த வழக்கு விசாரணைக்கு வரும். நாங்க எடுத்த அதே ஸ்டாண்ட் தான் விஜய் எடுக்க போறாங்க. ஏன்னா மாதிரி எடுக்க முடியாது. ஏன்னா எனக்கு தெரிஞ்சு அதில் பாருங்க எப்படி நவோதயா பள்ளிகளுக்கு 14 நாள் காத்திருந்தா கூட இவர் நவோதயா பள்ளிகள் வேண்டாம்னா அப்புறம் அதுக்கு எப்படி சார் நிதி தருவாங்க? நவோதயா பள்ளி 2000 கோடி எங்களுக்கு தேவையில்லைங்க. ஏன்னா நவோதயா பள்ளிகள் வந்து இந்திய பூத்துது, சமஸ்கிருத பூத்துது. அது எப்படி எனக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு இல்ல, எனக்கு ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் இருக்கு. என் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து எனக்கு புரியாத ஒரு மொழியில, வேலை வாய்ப்பு இல்லாத மொழியில. இல்ல என்ன எஜுகேஷன் சிஸ்டம்னு நீங்க சொல்லுங்க. தமிழ்நாட்டுல என்ன எஜுகேஷன் சிஸ்டம்? 2 லாங்குவேஜ் பாலிசி சிஸ்டம். ஓகே சார். அப்படின்னா நீங்க சொல்றதையே வந்து நான் எடுத்துக்கிறேனே. இப்போ என்னுடைய ஃபேமிலியில இருக்கிற குழந்தைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா, என்னுடைய அண்ணன் குழந்தைகள், தம்பி குழந்தைகள் எல்லாருமே வந்து தமிழ், இங்கிலீஷ் வந்து படிக்கிறாங்க. நீங்க சொல்றதுதான் படிக்கிறாங்க. ஆனா உங்களுடைய குழந்தைகள் ஏன் படிக்கல? அதாவது உங்க அரசியல் கட்சி தலைவர்கள் பொதுப்படையா சொல்றேன், ஒரு சிலரோட குழந்தைகள் விருப்பம் தான். இப்போ வந்து அன்பில் மகேஷ் அவர்களுடைய பையனை எடுத்துக்கோங்களேன். என்ன லாங்குவேஜ் படிக்கிறாரு? என்ன படிச்சாரு அவரு? பிரெஞ்சு படிக்கிறாரு. ஏன் பிரெஞ்சு படிக்க கூடாதா சார்? அதுதான் சார் உங்களுடைய குழந்தைகள் வந்து அதர் லாங்குவேஜ் படிக்கும் பொழுது கவர்மெண்டே வந்து ஒரு ஃப்ரீ லாங்குவேஜஸ் நாங்க கொடுக்கறோம் அப்படிங்கும் பொழுது அதை தாராளமா படிக்கலாமே. விருப்பம் இருக்கிறவங்க படிக்கலாம். நீங்க வந்து 10 லாங்குவேஜ் வைங்க, ஹிந்தி மட்டும் தான் கிடையாது, 10 லாங்குவேஜ் வைங்க. அந்த 10 லாங்குவேஜ்ல அந்த குழந்தைகள் விருப்பம் இருந்தா படிக்கட்டும், இல்லன்னா வந்து ஃபோர்ஸ் கிடையாதுன்னு தானே சொல்றாங்க. அது வந்து இப்போ வந்து ஒரு சாதாரணமா எல்லாருக்குமே வந்து, ஏன்னா நம்ம வந்து அரசாங்கத்தை மேம்படுத்தணும். இயல்பான கோபம் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து அந்த கேள்வி இந்த கோபம் சாமானியன் கோபம், எந்த மாற்று கருத்து இல்லை. எங்க பல எஜுகேஷன் மினிஸ்டர் பிரெஞ்சு படிச்சிருச்சுங்க. எஸ், அவர் தன்னுடைய குழந்தைய நாளைக்கு பிரான்ஸ் அனுப்ப ஏதுவாக ஒரு மொழி நீ சொல்லிட்டீங்க சரிங்களா. ஒரு பிரெஞ்சு படிக்கிறாங்கன்னு என் பையன் இப்போ வந்து ஆங்கிலம் தமிழ் படிக்கிறாரு. ஒருவேளை நாளைக்கு ஒரு இங்கிலாந்துக்கோ இல்லை பாகிஸ்தானுக்கு போகக்கூடாதுன்னு ஒன்றும் இல்லை. அப்படி இல்லை சார், எந்த கண்ட்ரிக்கு வேணாலும் போகலாம். இங்கிலாந்துக்கு போனால் இங்கிலீஷும், பாகிஸ்தானுக்கு போனால் உருதும், இல்லைங்க பக்கத்து நாடு தாங்க பங்களாதேஷுக்கு போனால் வங்கத்தையும் என் பையன் விருப்பப்பட்டு படிச்சுக்கிட்டோம். என் பையன் பாகிஸ்தான் போகிறாரு, பக்கத்து நாடு, உங்களுக்கு பக்கத்து நாடு நான் முடிச்சிடலாமே, அது தேவையில்லை மேடம். என் பையன் பாகிஸ்தான் போகிறாருன்னா நான் எல்லா பிள்ளையும் உருது படிக்க வைக்க முடியாது. என் பையன் படிச்சுக்க விருப்ப பாடம் தான். அப்படி தானே சார் ஹிந்தி வருதுங்க. அப்படி ஹிந்தி வரல. இங்கே லாங்குவேஜ் பாலிசி என்ன சொல்லுதுன்னா, ஒரு நேஷனல் லாங்குவேஜ்னு இந்தியாவுடைய தேசிய மொழி இல்லாத ஒன்றை அதை கொட்டி கொடுத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இன்னைக்கு தமிழ்நாட்டை வெளிப்படையாக சென்னையில் நீங்கள் சொல்கிற ப்ரைவேட் ஸ்கூல்னு வச்சுக்கோங்க. ஒரு ஸ்கூலில் எத்தனை ஸ்கூலில் ஒரியாக கற்றுக் கொடுக்கப்படுது? அது இந்திய லாங்குவேஜ் தானே. எத்தனை ஸ்கூலில் துளு கற்றுக் கொடுக்கப்படுது? இந்திய லாங்குவேஜ் தானே. எத்தனை ஸ்கூலில் கன்னடம் கற்றுக் கொடுக்கப்படுது? இந்திய லாங்குவேஜ் தானே. எத்தனை ஸ்கூல் சொல்லுங்கள் கம்பேர் டு ஹிந்தியை விட. இவர்கள் நோக்கம் இந்திய அரசியல் சட்டத்தை சொல்கிற இந்தியை திணிப்பது என்று மிக தெளிவாக கம்பல்சரி லாங்குவேஜ் தான். ஹிந்தி வரும்போது தான் நவோதயா பள்ளிகளில் கம்பல்சரி லாங்குவேஜ் என்ன இருக்குது? துளுவா, ஒரியாவா, மலையாவா, மலையாளமா, ஹிந்தியா என்ன இருக்குது? 11 லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்றாங்க. மத்திய அரசாங்கம் லிஸ்ட் கொடுத்திருக்கு. மத்திய அரசாங்கம் லிஸ்ட்ல கம்பல்சரி ஃபர்ஸ்ட் ஹிந்தி. கம்பல்சரிங்கிறத வந்து அதுல போடவே இல்லை சார். ஏன்னா நாங்களும் அந்த லாங்குவேஜ் நான் பார்த்திருக்கேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா 11 லாங்குவேஜஸ்ல எனி லாங்குவேஜஸ் அப்படிங்கிறது வந்து விருப்ப மொழிகளை கற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு. ஆனா காங்கிரஸ் பீரியட்ல தான் வந்து கட்டாயம் ஹிந்தி அப்படிங்கிறது இருந்ததுதான். அந்த காங்கிரஸா பாஜகவா எதா இருந்தாலும் எங்களை பொறுத்தளவில் இந்திரா காந்தி அம்மையார் கொண்டு வந்ததுதான். பாஜக அதை எடுத்திருக்கிறதா வந்து பார்லிமெண்ட்லயே சொல்லியிருக்காங்களே, கட்டாய மொழி ஹிந்திய எடுத்திருக்கோம். 11 லாங்குவேஜஸ்ல எது வேணாலும் கத்துக்கலாம். மேடம், அது விருப்பப்பட்ட மொழியை இன்னைக்கு எல்லா பிள்ளைகளும் கத்துக்குது. அரசு பிள்ளைகளுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நீங்க சொல்றீங்க. நான் இந்த டீ கோடுக்கு வந்துடுறேன். தமிழ்நாட்டில் இருமொழி படித்த பிள்ளைகளுடைய ஏழ்மையில் இருக்கிற குழந்தைங்க எப்படி சார் ஃபீஸ் படிப்பாங்க? தமிழ்நாட்டில் உங்க ஏழ்மையின் அக்கறை வந்து செத்து போன சமஸ்கிருத நிதியை கொடுக்கறது இல்லை. நீங்க 11 லாங்குவேஜில் உங்க நிதித்துறை அந்த புதிய எஜுகேஷன் பாலிசியில உன்னத பாரதம் தலைப்பு இருக்கு. நீங்க வாய்ப்பு தான் படிச்சு பாருங்க. ஒரே பாரதம், உன்னத பாரதம். அது என்னன்னா, புது நிதிகளை உருவாக்கி சமஸ்கிருதத்தை வளப்படுத்துவது. தேச மொழியாக பார்க்கப்படுகிற ஹிந்திக்கு முக்கியத்துவம் இருக்கா இல்லையா? நீ படிச்சு சொன்னீங்களே, அதுக்கடுத்து தான் உங்களுக்கு ஆப்ஷன்ல 11 லாங்குவேஜ் இருக்கு.
ஸ்கூலுக்கு போனால் இல்லைங்க துளு சொல்றதுக்கு வாத்தியார் இல்லைங்க, தமிழ் சொல்றதுக்கு வாத்தியார் இல்லைங்க, தெலுங்கு சொல்லிக் கொடுக்க வாத்தியார் இல்லைங்க, மலையா சொல்லிக் கொடுக்க வாத்தியார் இல்லைங்க, ஒரியா சொல்லிக் கொடுக்க வாத்தியார் இல்லைங்க, வங்க சொல்ல வாத்தியார் இல்லைங்க. ஆனால் செத்துப்போன சமஸ்கிருதத்துக்கு மட்டும் 5 பேர் உட்காந்துருக்காங்கன்னா இப்போ எந்த மொழி வளர்க்குறீங்க நீங்கள்? உங்கள் இன்டென்ஷன் நேரடியாக இந்தியை சமஸ்கிருத வழக்கு சார். படித்தா என்ன சார்? அடுத்து போவோம், ஒரு லாங்குவேஜ் தான் சார். படித்தா என்னன்னு நான் ஒப்பிட்டுக்கே வர்றேன், திமுறோட வர்றேன், ஒப்பிட்டுக்கு வர திமுறோட வர்றேன். இந்திய மாநிலங்களில் மைக்ரேஷன் லேட் எஜுகேட் ஆகி மைக்ரேட் ஆகிற இளைஞர்கள் இருக்காங்கல்ல, தமிழ்நாட்டிலிருந்து உங்களுக்கோ தம்பிக்கோ எனக்கோ பார்க்குற இந்த இளைஞர்கள் யாருக்காவது நான் ஹிந்தி படிச்சுட்டு உத்தரப்பிரதேசக்கும் பீகாருக்கும் வேலைக்கு போகணும்னு ஆசை இருந்துச்சா? இருக்கா? நான் எத்தனை லட்சக்கணக்கான இளைஞர்கள் பாவம் அந்த தாய்மொழியான போஜ்புரியில் படித்தா எஜுகேஷன் கிடைக்காதுன்னு இன்னைக்கு அப்படியே வாழைப்பழத்தில் நெய்யை தடவி மாதிரி தமிழர்கள்ட்ட கொடுக்குற மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி பீகார் இளைஞர்கிட்ட உன் போஜ்புரி தாய்மொழியை படிக்காத, யூபி இளைஞர்கிட்ட உன்னுடைய தாய்மொழியான கன்னோஜை படிக்காதேன்னு சொல்லி ஹிந்தியை பூத்துனாங்க. அவன் படித்தான், ஹிந்தி படித்தா ஒரு தேசத்தின் பற்று வேலை கிடைக்கும் படித்தான். 6வது எரிச்சு தாய்மொழியில் கல்வி இல்லை. என்னாச்சு? மூட்டிட்டு என் ஊருக்கு எந்த ஸ்கூலெல்லாம் மூடிட்டு என் ஊருக்கு பாவம் என் இந்திய சகோதரன் நீங்கள் நான் பார்க்க மறுத்த வேலையை மைக்ரேஷன் டேட்டில் ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்ன தமிழ்நாட்டுக்கு, ஹிந்தி தெரியாது போடான்னு சொன்ன தமிழ்நாட்டுக்கு 28 விழுக்காடு பீகாரிகள் வர்றாங்க, 33 விழுக்காடு யூபிக்காரர்கள் வர்றாங்க. இதை யாரை குறை சொல்கிறது? நீங்கள் உங்கள் பிள்ளைகிட்ட சொல்கிறீங்கல்ல, நீங்கள் உங்கள் தங்கை, உங்களுடைய தம்பிகள், உங்களுடைய உறவினர்கள் யார்கிட்டையாவது ஆமாக்கா நான் ஹிந்தி படிச்சுட்டு யூபிக்கு வேலைக்கு போகிறப்பறேன்னு ஒன்று சொல்லுங்க. இங்கே என்னவாக இருக்கா? அது அறிவியல் மொழியாக இருந்ததா? அறிவியல் மொழியாக இருந்ததா? இல்லை. எங்களுக்கு சிக்கல தான். நாங்கள் சயின்டிபிக் மொழி கற்றுருக்கோம். நாங்கள் எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை. இன்னும் சொல்ல போனால் எங்கள் தமிழ் தான் 76 மொழிகளுடைய தாய்மொழி. எந்த மொழிக்கு எதிரில்லை. என் ஊரில் என் தெருவில் தமிழ் பேசுவது போல் வீட்டு மொழியாக வீட்டு பாசாவாக கன்னடம், தெலுங்கு, மலையாளம், துளு இருக்கக்கூடிய எல்லா மொழியும் இருக்கின்ற. ஆனால் யாரும் என் தமிழ் விட்டு கொடுக்கல. தேவைப்பட்டால் நான் ராஜீவ்காந்தி ஒரு வேளை சுப்ரீம் கோர்ட்டை ப்ராக்டிஸ் பண்ண ஆசைப்படுறேன்னா உள்ள லாங்குவேஜ் இங்கிலீஷாக இருக்குன்னா வெளியில் போய் நான் சாப்பிட்டான். ஆமாம், எனக்கு அவள் தேவைப்பட்டா ஹிந்தி படிச்சுக்கிறேன். ராஜீவ்காந்தி நாளை கழிச்சு அவர் போய் சாப்பிடணும்னு இன்னைக்கே ஹிந்தி படிக்கிறது என்னன்னா ராஜீவ்காந்தி படிச்சிடலாம். நான் ராஜீவ்காந்திக்கு பக்கத்தில் ஒரு ஆடு மாடு மேய்ச்சிட்டு அப்பா அத்தா வச்சுக்கிற ஒரு பிள்ளைக்கு இன்னொரு லாங்குவேஜ் சுமையை குழந்தைகள் மொழியில் ஏற்றாதீங்கிறோம். இந்த பாலிசினால தான் நீங்கள் இது இல்லை, இது சக்ஸஸ்ஃபுல் பாலிசியாகவும் இருக்குது. நீங்கள் சொல்கிற டெவலப்மெண்ட்டாக உங்களோட மீறி இருக்கும். ஒட்டுமொத்த இந்தியாவின் உள்நாட்டு உற்பத்தியோட தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தி கூடியிருக்கா இல்லையா? இப்போ விஜய் இதை ஏற்றுப்பாரு, அந்த பாலிசியை ஃபாலோ பண்ணுவாருன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா சார்? பாலிசியை ஃபாலோ பண்ணாருன்னா பேரங்க என்ன சொன்னது தான், யாராவது ஒருவர் இருமொழி கொள்கையில் கல்லறிந்தால் அன்னைக்கு தெரியும் இந்த நாடு என்னன்னு. அதனால் அவர் இந்த பாலிசியை திமுக பாலிசி தான் ஃபாலோ பண்ணுறாரு. சுப்ரீம் கோர்ட்டே சொல்லியிருக்காரு. ஃபர்ஸ்ட் அஃபிடேவிட் சுப்ரீம் கோர்ட்டில் டிவிகே கவர்மெண்ட் போட்டிருக்கு. 3 மாதம் ஒரு அஃபிடேவிட் போட்டிருக்கு. என்ன அஃபிடேவிட்? நவோதயா பள்ளிகளுக்கு எம்கே ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன சொல்லுதோ எம்கே ஸ்டாலினுடைய பாலிசின்னு எம்கே ஸ்டாலின் பேர் சொல்லியே போட்டிருக்கு. அதான் எம்கே ஸ்டாலின் ஆச்சு. 3 மாதத்தில் ஒரே ஒரு அஃபிடேவிட் சுப்ரீம் கோர்ட் அஃபிடேவிட்டாக போட்டிருக்காங்க. அதை போட்டிருக்கக்கூடிய நவோதயா பள்ளிகளில் பழைய மு க ஸ்டாலின் கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை எடுத்தோ அதையே நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம். சோசப் விஜய் ஏற்றிருக்கிறார். இதுதான் தமிழ்நாடு.